இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து தியரி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ தியரி கிளாஸில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ஆர்கானிக் கோன் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்கணும், நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா ஆர்கானிக் கோனுக்கும் ஷார்ப் கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஆர்கானிக் கோன்னா என்ன, நம்ம பண்ண போகிற ஹேண்ட்மேட் கோன், ஓகே. ஸோ அதான் ஷார்ப் கோனில் வந்து இனி சிங்க் கோனில் வேறு என்ன கோன் வந்து ஷாப்பில் கிடைக்கிதோ அதுதான். ஸோ என்னென்னா ஆர்கானிக் கோனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் கெமிக்கல்ஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அங்கே வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மேக் பண்ணுற கோன் வந்து ஒரு 3 months, ஓகே, 3 to 3 months மேக்ஸிமம் 3 months தான் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு. ஸோ வந்து அதுக்காக நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அவங்க வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ஸ்கின் இரிட்டேஷன் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் இச்சிங் ப்ராப்ளம் இல்லை சில பேருக்கு பேட்சியாக வரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் ஷார்ப் கோன்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறனால வந்து கண்டிப்பாக அலர்ஜி, இரிட்டேஷன்ஸ் ஏதாச்சும் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. நாட் ஃபார் எல்லாத்துக்கும் வராது. சில பேர்த்துக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது ஷார்ப் கோன் யூஸ் பண்ணுறனால. ஸோ வந்து ஆர்கானிக் கோனில் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். ஒரு குட் ஃப்ளோ, நல்ல ஃப்ளோ கிடைக்கும். போர்ட்ரேட் வரைகிறதுக்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப தின் லைன்ஸாக வரும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து ஷார்ப் கோன்ஸில் வந்து என்னென்னா ஃப்ளோ வந்து இருக்கும். பட் சம் பிரேக்கேஜஸ் அடிக்கடி வந்து பிரேக்கேஜ் ஆகிருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு ப்ரிசர்வேஷனுக்காக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து எதுவும் வந்து ஃப்ரீசர்லேயோ இதில் வச்சு ப்ரிசர்வ் பண்ண போகிறது இல்லை, நார்மல் ஒரு பிளேஸில் வச்சு தான் ப்ரிசர்வ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கோனோட பேஸ்ட் வந்து கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஸோ சம் பிரேக்கேஜஸ் வந்து ஏற்படும், சரியா? நெக்ஸ்ட்டு அதில் வந்து இப்போ வந்து ஆர்கானிக் கோனில் வந்து ஹோல்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ இந்த கோன் இதான் கோன் அப்படின்னா கீழே டிப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா 0.38 mm பின்ஸ் இருக்குது. ஸோ பின் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோன்ஸ் யூஸ் பண்ணலாம். பின் இல்லாமையும் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஹோல் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 0.38 mm, 0.58 mm, 0.7 mm, 7 mm, ஓகே. ஸோ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஷார்ப் கோனில் வந்து ஒரு சைஸ் தான் அவைலபிள், எப்பயுமே ஒரு சைஸ் தான் அவைலபிளாக கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ பட் ஆர்கானிக் கோனில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? 3 ஷேப்ஸ், ஐ மீன் இப்போ வந்து 3 இதுக்கு வந்து ஹோல்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கே தெரியும், இந்த ஷார்ப் கோன் வாங்கினதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கோன் நீங்கள் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பின்னாடி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கலாம். வெயிட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோன் வந்து மினிமம் 10 கிராம்லேருந்து 25 கிராம்ஸ், 20 கிராம், 30 கிராம்ஸ் நம்ம வெயிட்டுக்கு ஏற்றப்ப நம்ம எவ்வளோ லிஃப்ட் பண்ணி நம்மளால் போட முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம போட்டுக்கலாம். வெயிட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து கஸ்டமைசேஷன் இதில் கிடையாது, ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் இது வந்து கோனில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கோன் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் கோனும் பண்ணிக்கலாம், ப்ரைடல் கோனும் பண்ணிக்கலாம், ஓகே. பட் இங்கே வந்து சிங்கிள் டைப் ஆஃப் கோன் தான். நம்ம வந்து எனக்கு ஒரு கோன் தான் கிடைக்கும். அது நம்ம ப்ராக்டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைடலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ வந்து இங்கே வந்து என்னென்னா இது வந்து அப்படி ப்ராக்டிஸ் கோன் ப்ரைடல் கோனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு அப்படி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வந்து இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ ஆர்கானிக் கோனுக்கும் ஷார்ப் கோனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆர்கானிக் கோன் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு தெரியாது ஹென்னா பவுட்ரு, ஓகே. ஹென்னா பவுட்ரு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இந்த பிராண்ட் பர்டிகுலர் பிராண்ட் அப்படின்னு கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன பிராண்ட்னாலும் ஓகே, என்ன ஹென்னா பவுடர் எடுத்தாலுமே அதில் வந்து ஸ்டெயின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? மினிமம் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் இருக்க தான் செய்யும். இன்னும் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் எசென்ஷியல் ஆயில், ஓகே. ஸோ வந்து ஹென்னா பவுடர் தேவை. எசென்ஷியல் ஆயில்னா என்னென்னா உங்களுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் அந்த கலர் பிடிக்கும்ல, ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். எசென்ஷியல் ஆயிலே வந்து இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஏன்னா யூக்கலிப்டஸ் ஆயில், டீ ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில், மெஹந்தி ஆயில், பிரைடல் ஆயில், க்ளோ ஆயில், ஓகே. ஸோ இத்தனை ஆயில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில்னால் நீங்கள் வந்து தலைவலிக்கு யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படி கிடையாது. யூக்கலிப்டஸ் ஆயிலில் வந்து அரோமா தெரபிக் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேவா? இது வந்து நீங்கள் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கிது. சில இன்ஸ்டாகிராமில் நிறையா வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து சேல் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம்.
கடையில் கேட்டு வாங்குறப்போ அரோமா தெரப்பி கிரேடான்னு கேட்டு வாங்கணும். ஓகேவா? நீங்கள் கடையில் இப்போது ஃபார்மசியில் கிடைக்கிறதுல வந்து ஃபார்மசிட்டிக்கல் கிரேட். ஓகே, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து ஸ்மெல் ப்ளஸ் நல்லா ஸ்மெல் இருக்கும், ப்ளஸ் ஸ்ட்ரெயின் வரும். ஓகேவா? ஸோ வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுனா யூக்கலிப்டஸ் ஆயில், அது யூஸ் பண்ணிக்கலாம். டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், மெஹந்தி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பிரைடல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலராக கிடைக்கிது. உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் என்னென்னா சுகர் அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு நான் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ஹென்னா பவுடர் வந்து என்ன பிராண்ட் வேணால் வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர், 5 ஃபில்டர் ஹென்னா பவுடர் இருக்குது. ஓகே, அது என்னென்னா ஃபில்டர் அதுதான். ஸோ வந்து 3 ஃபில்டர் 5 ஃபில்டர்னால் அவ்வளோ ஃபில்டர் பண்ணி நல்லா ரொம்ப பவுடரியாக நல்லா டால்கம் பவுடர் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் அதேமாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கோன் போடுறப்போ நம்மளுக்கு ஸ்மூத்தாக வரும். இல்லைனா ஒரு மாதிரி பிசுறாக வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, அதுக்காக தான். ஸோ ஸ்டெயின்ஸ் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு ஹென்னா பவுடரில் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெயின்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். டு என்ஹான்ஸ் ஸ்ட்ரெயின் வேர் வி ஆர் யூஸிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு தான் நம்ம யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் இது கிடைக்கல அப்படின்னா என்னென்னா நெக்ஸ்ட் யூ கேன் கோ ஃபார் மெஹந்தி ஆயில் அண்ட் பிரைடல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சுகர் வந்து இட் இஸ் யூஸ் டு சுகர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சில பேர் நினைக்கிறாங்க வந்து சுகர் வாட்டர் யூஸ் பண்ணால் வந்து அது வந்து கலர் கொடுக்கும். கலருக்காக நம்ம சுகர் வாட்டர் யூஸ் பண்ணலை. எதுக்குன்னா ஹென்னா நம்ம ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கையில் இருக்கிறதுக்காக, ஸ்டிக்கினஸ்க்காக மட்டும்தான் வந்து அது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இது மருதாணி வைக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹென்னா அரைச்சி வைப்பாங்கல்ல. ஸோ அது வைக்கிறப்ப நம்மளுக்கு ஒருமே தெரியும், ஒரு பிசுறாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸாக இருக்காது, கையில் ஒட்டிக்காது, அப்படியே கலண்டு லூஸாகி வரதான் பார்க்கும். ஸோ அது எதுக்கு அந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னா சுகர் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி வராது, ரொம்ப நாள் நம்ம கையில் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் யூஸ் டு ஸ்டிக் ஹென்னா பேஸ்ட் இன் ஹேண்ட் ஃபார் லாங் ஹார்ஸ். ஓகே, சம் மேபி யூஸ் ஃபார் லெமனும் யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் சுகர் யூஸ் பண்ணிப்பாங்க, சில பேர் லெமன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவுமே வந்து ரொம்ப நேரத்துக்கு கையில் இருக்கும், அந்த பிசுப்பு தன்மை இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் கையில் இருக்கும் அதனால். பட் லெமன் எதுக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இச்சினஸ், சில பேருக்கு வந்து அரிப்பு தன்மை இருக்கும், இச்சினஸ் இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து லெமன் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். லெமன் ஒத்துக்கிறவங்க வந்து லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்து சுகர் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? வாட்டர் ஆஸ் மச் அஸ் நீடட், நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது அதை யூஸ் பண்ணி பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ வாட்டர் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றப்பல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் என்ன? ப்ராக்டிஸ் கோன்ஸ், பிரைடல் கோன். ஓகே, 2 டைப்ஸ். ப்ராக்டிஸ் கோனுக்கு என்னென்னா லோ ஸ்டெயின் வந்து கம்மியாக இருக்கும். பிரைடல் கோனுக்கு வந்து ஸ்டெயின் வந்து ஐ மீன் 1 வீக் வரை இருக்கும், ஸ்டெயின் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம்? ப்ராக்டிஸ் கோனுக்கும் பிரைடல் கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் கோனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிரைடல் கோனுக்கும் ஹென்னா யூஸ் பண்ணுவோமா. பட் இங்கே என்னென்னா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இங்கே வந்து பிரைடல் கோனுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஏன்னா எசென்ஷியல் ஆயில் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் வர்றதுக்கு காரணம். அதே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறோம். நம்ம சும்மா கையிலையோ இல்லை நோட்லையோ எதையாச்சும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் கோனுக்கு அது யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் கோன் வந்து அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணால் அது கலர் கொடுக்காது. ஓகேவா? சும்மா ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ளோ யூஸ் பர்பஸ்க்காக ப்ளஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சுகர் யூஸ் பண்ண போகிறோம். இதில் சுகர், வாட்டர். ஓகே, ஒன்லி எசென்ஷியல் ஆயில் தான் வந்து மேஜராக வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம். ஸோ வந்து ப்ராக்டிஸ் கோனுக்கு அது யூஸ் பண்ண மாட்டோம், பிரைடல் கோனுக்கு யூஸ் பண்ணுவோம். அது ஒன்று மட்டும்தான் வித்தியாசம் ரெண்டுக்குமே. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கோனுக்கு வந்து என்னென்னா ஸ்டெயின்ஸ் வந்து இருக்காது. அப்படி இருந்தாலும் 1 or 2 days அவ்வளோதான். ஓகேவா? இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஸ்டெயின்ஸ் இருக்காது, அது ஸ்டெயின்ஸ்லாம் போயிடும். ஓகேவா? 1 or 2 days மட்டும் தான் இருக்கும். சம் பவுடர் டஸ் ப்ரொடியூஸ் ஸ்டெயின்ஸ். சம் ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுலேயும் வந்து சில இது வந்து ரொம்ப ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஹென்னா பவுடரோட ஸ்டெயின் மட்டும்தான் ப்ராக்டிஸ் கோனுக்கு. ஓகேவா? மற்றபடி நீங்கள் வேறு ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை.
இதே ப்ரைடல் கோன் அப்படி பண்ணுறதா இருந்தால் வந்து ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அதுக்கு வந்து வரும். ஏன்னா எசென்ஷியல் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 1 வீக் வரைக்கும் இருக்கும். ஓகேவா, 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக். ஓகேவா, மினிமம் வந்து 3 டேஸ்க்கு மேலே ஓகேவா இருக்கும். ஸோ அதுதான் வந்து 2 டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண